அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே, கண்ணிலே ஈரம் சேருதே. ஃபேஸில் ஒரு பயம் தெரியுதா? எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு இன்ஜெக்ஷன்னாலே அந்த பயம் தன்னால் வந்துடுது. இன்றைக்கி வந்து மார்ச் 15 ஹார்மோன் இன்ஜெக்ஷன் லூப்ரோலைட், அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்திருக்கேன். 3 months ஒன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்திருக்கோம். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. கீழ்பாக் பிரான்ச் விஎஸ் ஹாஸ்பிட்டல் தான். ஆக்சுவலி அங்கே உள்ள நர்ஸ்லாம் பார்த்தேன், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தண்டையார்பேட்டில் வந்து நியூவாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க விஎஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே நிறைய பேர் வாண்டடாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிருக்காங்களாம். ஓகே, நம்ம வந்து இன்னும் கீமோ போட்டு ரிமூவ் பண்ணலாம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து பெட் ஸ்கேனும் சார் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அனசன் லேபுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டியூஸ்டே. எப்பயும் போல் நமக்கு ஆப்ரேஷன் மீது இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஸ்கேன் இது எல்லாமே அந்த டியூஸ்டேல ஆட்டோமேட்டிக்காக வந்து அமையும். அந்த முருகனோட அருள் இருக்கட்டும். அந்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் நல்லபடியாக வரட்டும், எதுவும் இல்லை நார்மல் அப்படின்னு வரட்டும். அப்போ வந்து நம்ம இந்த கீமோ போட்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் எல்லோரும் கூட எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு தான் பெட் ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நாளைக்கு ரிசல்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்டேட் பண்ணணுன்னு தோணுச்சு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. நன்றி. ஹாஸ்பிட்டல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கூட சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அப்போ இன்கம் எந்த அளவுக்கு வரும்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமானதில்லை, சந்தோஷமும் நிரந்தரமானதில்லை, தோல்வியும் நிரந்தரமானதில்லை, துன்பமும் நிரந்தரமானதில்லை. அந்த மாதிரி நமக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனையும் நிரந்தரமானது. இதுவும் கடந்து போகும்.